2000 வருடங்களுக்கு முன்பு மாயன் நாகரிகத்தைச் சேர்ந்த மந்திரவாதி டெட்டமெக்லியும் சூன்ய கலைகளில் தேர்ச்சி பெற்றவளும் அவனது உடன்பிறவா சகோதரியுமான ராட்லிவேயும் அந்நாட்டின் மகாராஜா குகனின் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் இரத்த வேட்கையும் உலகத்தையே தன் வசப்படுத்த வேண்டும் என்ற பேராசையினால் லட்சோப லட்சம் உயிர்களை பலி கொடுத்து அந்த பிணக்குவியலுக்கு மேல் தனது இஷ்ட தெய்வமான கழுகு தேவதைக்கு ஒரு கோயிலை கட்டினார். இரண்டாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறையே வரும் அஷ்டமத்திதியும் மரண யோகமும் சங்கமிக்கும் அமாவாசையில் இருந்து 21ஆம் நாள் கழுகு தேவதையின் கண்களை வைத்து தனது பூஜையை தொடங்கினார். உலகத்தை ஆளும் அதி அற்புத சக்தியை அடைந்திடும் இறுதி கட்டமாக அஷ்டமத்திதியில் பிறந்த 6 கன்னிப் பெண்களை வசியப்படுத்தி பலி கொடுத்தார். கழுகு பைரவா மனம் இறங்கி வா, கழுகு பைரவா, கழுகு பைரவா மனம் இறங்கி வா, கழுகு பைரவா, கழுகு பைரவா மனம் இறங்கி வா, மனம் இறங்கி வா, கழுகு பைரவா, கழுகு பைரவா மனம் இறங்கி வா, மனம் இறங்கி வா. 7ஆவது சப்தமி திதியில் மரண யோகத்தில் பிறந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கன்னிப் பெண்ணையும் உயிர் பலி கொடுத்திட அந்நாட்டின் இளவரசியை தேர்ந்தெடுத்து வலுக்கட்டாயமாக இழுத்து வரச் செய்தார். இவளை ஏன் கையால பலி கொடுக்க ஆசைப்படுறேன்? என்ன சத்தங்க? இளவரசி கடத்தப்பட்ட செய்தியை அறிந்த அந்நாட்டு மன்னன் இளவரசியை காப்பாற்றவும் நரபலியை தடுத்திடவும் தன் படைகளை அனுப்பி வைத்தார். அந்த கல்லை எடுத்துட்டு வா. என் பின்னாடி வா.
யாகத்தை முடிக்க அஷ்டம திதியும் மரண யோகமும் சங்கமிக்கும் அமாவாசைக்காக 2000 வருடங்கள் காத்திருக்க அவனது உடலை பதப்படுத்துகிறாள் அவனது சகோதரி ராட்லிவே. என் உயிரை கொடுத்தாவது உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நிச்சயம் ஒரு நாள் இந்த உலகத்தை நாம ஆளத்தான் போறோம். அது வரைக்கும் சுட்டெரிக்கும் சூரியனைப் போல் ஒளி வீசும் அந்த கழுகு தேவதையின் கண்களை தன் சகோதரனுடன் வைத்து அவனது உடலையும் ஆன்மாவையும் கோவிலின் அடித்தளத்தில் இருக்கும் கல்லறையில் பத்திரப்படுத்துகிறார். பதப்படுத்தப்பட்டவனை கல்லறையில் இருந்து விடுவிக்க அவனது ஆசையை நிறைவேற்ற அந்நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள் அவனது சகோதரி. என்னடா நம்ம ஊருக்குள்ள வந்தா மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. ஒருவேளை நம்ம வர வண்டியை நாய் வண்டின்னு நினைச்சிட்டாங்களோ? இதுதான் இவங்க ஊர்ல டீலக்ஸ் பஸ்ஸா. சும்மாறா. நல்ல வேலை நிறுத்தினாண்டா. இதுக்கு மேல இந்த வண்டியில இருந்தேன் அவ்வளவுதான். வைக்கிறான்டா. இறங்கடா 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 சீக்கிரம் இறங்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? ஏய், இந்த ஊர்ல எவ்வளவு கடை இருக்கு பாரு. ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன வந்த உடனே பர்ச்சேஸ் பண்றது பத்தி தான் பேசுவியா? சும்மா ரெடி. ரெடி. ஏய், நீங்க எல்லாரும் அப்படியே நில்லுங்க. குரூப் ஒரு போட்டோ எடுக்கிறேன். நம்மள ரிசீவ் பண்றதுக்கு ப்ரொஃபசர் சாண்டோஸ் வரேன்னு சொல்லியிருந்தார்ல. அவர் எப்படி இருப்பான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். ப்ரொஃபசர் டாம் லாங்லி. ஹலோ, நீங்க தான் ப்ரொஃபசர் சாண்டோஸா? எஸ், நானே தான். ப்ரொஃபசர் வாக்கிம் சாண்டோஸ். வெல்கம். சாரி, வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். நீங்க எல்லாரும் ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம். இது வரைக்கும் இப்படி ஒரு ஐட்டத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. பார்த்த உடனே அப்படியே சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஐட்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ப்ரொஃபசர். நாங்க யாரும் சாப்பிடுற மூட்ல இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.
கொஞ்சம் ட்ரிங்காவது சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தேங்க்யூ ப்ரொஃபஸர். அந்த அக்கறை உங்களுக்கு வேண்டாம். ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க போலாம். பார்க்க தமாசா இருக்கான ஓவரா பேசுறான். ஹலோ, எப்படி சௌக்கியமா இருக்கியா? இவங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இன்னும் 2-3 நாளைக்கு இங்க தான் தங்க போறாங்க. உங்க பாஸ்போர்ட்டை கொடுங்க. பாஸ்போர்ட்? ஒரு நிமிஷம். இந்தாங்க. இதை பாருங்க சார், ரூம்ல தண்ணி கண்ணி அடிச்சுட்டு யாரும் கலாட்டா பண்ணக்கூடாது. படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறது, சத்தம் போட்டு மத்தவங்க தூக்கத்தை கெடுக்கிறது, இதெல்லாம் கூடாது, தெரியுதா? மொத்தத்துல நம்ம காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்றபடியெல்லாம் நடக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க. வெரி குட். இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வயசுல என்ன பக்குவம்? இந்த அளவுக்கு பக்குவமா இருக்க குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் புறப்படுறேன் ப்ரொஃபசர். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உங்களை மீட் பண்றேன். 7 o'clock நாங்க ரெடியா இருப்போம் ப்ரொஃபஸர். வெரி குட். ஹேவ் a good day. பாய். இது எந்த காலத்துல கட்டி போட்டலும் இதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம கொடுக்கற காசுக்கு இதுவே அதிகம். ஓ, வா. பயங்கர வெயிட்டா இருக்கு. என்னால முடியல. ரூம்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. 3rd ஃப்ளோர்ல கிடைச்சிருந்ததுன்னா அவ்வளவுதான். அந்த தொப்பிக்காரனை புரிஞ்சுக்கவே முடியல. அவனை பத்தி பேசாத. அவன் வேலை சீக்கிரமா முடியணுங்கிறதுக்காக இந்த டப்பா ஓட்டல நம்மள தள்ளி விட்டுட்டான். ஏன் நீ அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு இருக்க? வேற என்ன செய்வாங்க? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, யார் யாரை எந்தெந்த ரூம்ல தங்க வைக்கிறதுங்கறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு. யார வேணா பிரிங்க, ஆனா எங்க 2 பேரை மட்டும் பிரிச்சிடாதீங்க. ஒரு ரூம்ல நானும் சாராவும், இன்னொரு ரூம்ல நீயும் மெரிசாவும் தங்கிக்கிறீங்களா? ஓகே. ஓகே, அப்படியே தங்குங்க. நல்ல வேலை, உன்னை என்னையும் ஒரே ரூம்ல போட்டாங்க. என்னடா கண்ணா, சுயேட்சை நிக்க வச்சுட்டாங்களா? உன் கூட கூட்டணி வச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த கூட்டு பொரியெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ப்ரொஃபசர் வாக்கம் சாண்ட்ரஸ பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அவன் கிடைக்கிறான், அவனை பத்தி பேசாத. அந்த கிழமை சரியான ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல இருக்கு. வயசுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான். அந்த வயசுல இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கணும். நீ சொல்றதுல உண்மையா? இதுங்கெல்லாம் முதல் தடவை பழகும் போதே அப்படியே நீ என் பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு டயலாக் விடுங்க. நம்ம நம்பிட்டோன்னு வெய்ய, அதே வேகத்துல பேச்சு கொடுத்து நம்மள மடியில உட்கார வச்சிடுங்க. அதுல மட்டும் ஏமாந்தோம், நம்ம கதி அதோ கதிதான். இன்னொரு தடவை அந்த கிழவன் இந்த எண்ணத்தோட என்கிட்ட வந்தான்னு வச்சுக்கையன், அப்ப வச்சிருக்கேன் அவனுக்கு. இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணணும். நல்ல வேலை சொன்ன, இல்லைன்னா நான் ஏமாந்துருப்பேன். என்னாச்சு? கூட புரண்டுடுச்சு. காட்டு, ரத்தம் நிறைய வருது பாரு. ஒண்ணும் இல்லப்பா, சின்ன காயம்தான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இத நீ சரியாயிடும்னு இப்படியே விட்டனா அதுக்கப்புறம் உள்ள செப்பிக்காய் ரொம்ப பெருசாயிடும். சின்ன காயம்தான், இது எதுக்கு நீ இவ்வளவு பெருசுப்படுத்துற? பாத்தியா, ரத்த வரத்து நின்னு போச்சு. ஹே, என்ன செஞ்சிட்டு இருக்க? காலையில நம்ம எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பிரிண்ட் போட்டுட்டியா? ஆமா, நான் எடுத்தது என்ன அழகுல இருக்குன்னு பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அப்படியா? ஆமா, வண்டியில வரும்போது 45 ஸ்னாப்ஸ் எடுத்தேன். அதுல 18 ஸ்னாப் தான் உருப்படியாவே வந்திருக்கு. அதுலயும் அந்த ஏர்லி மார்னிங் எடுத்த சன்ரைஸ் ஸ்டில் தான் சூப்பரா வந்திருக்கு. என்னடி தூக்கம் வந்துருச்சா? ஆமா, காலையில 7 மணிக்கு எந்திரிக்கணும். சீக்கிரமா போய் படுங்க. சின்சியரிட்டி. இந்த கர்மத்தை எப்படிதான் குடிக்கிறாங்களோ. டேய், குடிகாரங்க எல்லாரும் இதை தான்டா சொல்றானுங்க. கைடு தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா, அப்புறம் எதுக்குடா மேப் பாக்குற? சரியான கிறுக்கு பையன் மாதிரியே இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு கைடு மாதிரியே தோணல. ஆளை பார்த்து எடை போடாதீங்கடா. யூனிவர்சிட்டிலேயே ஒரு கைடை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒன்றும் விளையாட்டு இல்லை. அது புரியாம உளராது, புரியுதா? என்ன ஆளு தான் கொஞ்சம் ஏடா கூடமா இருக்காரு. சரியா சொன்னேன். நானும் இதையத்தான் அவகிட்ட சொன்னேன். வெளி தோற்றத்தை பார்க்காத, உள்ள இருக்கிறத பாருன்னு. நீ எதார்த்தமா சொல்லிருப்படா. அவ ஒருவேளை வேற ஏதாவது நினைச்சிருப்பாளோ? போடாங்க. நீ பேசும்போது பார்த்து பேசு, என்ன திட்டாத. ஏதாவது சொல்லிட போறேன்.
700 கிலோமீட்டர்ஸ்னா ப்ரொஃபசர் நாம அந்த சைட்ல எவ்வளவு நாள் தங்க போறோம்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ ஒரு வாரத்துக்கு மேல ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அப்படிதானே? I've been watching you for so long, boyfriend, my boyfriend. You got the looks and you got it going on, boyfriend, my boyfriend. இந்த மாதிரி குழந்தைங்க ஆடினா எனக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு வந்துரும். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட வச்சு பாக்குறதுல அண்ணாச்சி மிஞ்சின ஆள் கிடையாது. Papa, count on start. 1, 2, 3, 4. குழந்தைங்களே காணோம். அந்த மலப்புறமா இருக்க கூடாது. அவன் மேல இருக்கிற பாக்கி இருக்கு. குடிக்காத, வீட்டுக்கு போகணும்.
காப்பாத்துங்க. டேய் 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 விடுங்கடா டேய் டேய் விடுங்கடா டேய் வேலை செய்ய விடுங்கடா போங்கடா 7 மணிக்கெல்லாம் வரேன்னாரு ஆளை காணோமே அந்த ஆள் வேணும்னே எல்லாரையும் காக்க வைக்கிறான் ப்ரொஃபசர். ஜாக்கிரதை, நம்ம இப்படி வெளியே நிக்கிறதுனால தானே கண்டு நாய்களை பார்த்து கையாட்டிட்டு போதுங்க. சரி சரி கோவப்படாத. நீங்களா இங்கே இருங்க. வா ரிசப்ஷன்ல ஏதாவது ஃபோன் வந்திருக்கான்னு கேட்டு பார்ப்போம். கம் ஆன். இதோ வந்துடுறேன். இவ்வளவு சொல்லணும். உன்னை யாருடி அவங்கள பார்த்து பள்ளி இழிக்க சொன்னது? சும்மா ஒரு ஜாலிக்குதா. என்ன ஜாலியோ. எக்ஸ்கியூஸ் மீ, நேத்து எங்களை ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு, அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? சார் நேத்து எங்களுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்தாரு, அவரை தான் சார் கேட்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, தூங்குறீங்களா? யார் சொன்னா தூங்குறேன்னு? ஃபோன்லாம் எதுவும் வரல. நேத்து தான் அந்த ஆளைய நான் முதல் தடவையா பார்த்தேன். நேத்து தான் பாத்தீங்களா? நடு ரோட்ல நிக்க வச்சுட்டா பாத்தீங்களா? இவனை போய் நம்பி வந்த பாருங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். இங்க வச்சு எதுவும் பேசிக்க வேணாம். வா. அவன் வரல என்ன, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல? நம்ம இஷ்டத்துக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது. ஆமா, நம்மள முடிவு எடுக்க சொல்லிட்டாலும் எடுத்துருவோமே அப்படியே. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, எனக்கு புரியுது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன சார்? என்னதான் சொல்றாங்க சார்? வேற யாரும் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஒண்ணு ஊருக்கு வந்துருங்க, இல்ல தனியா போய் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? என்ன அறிவு கெடுத்தனமா பேசுறாங்க? ஊர்ல போய் வச்சுக்கிறேன் பாரு அவங்களுக்கு. பேட்ரிக், அவங்க தான் புரியாம பேசுறாங்க. நீ அனாவசியமா கோவப்படாத. இதுக்காக நான் 4 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் ப்ரொஃபசர், ஊருக்கு மட்டும் திரும்பி போக வேண்டாம். இல்ல நம்ம தனியா போறது அவ்வளவு இல்ல இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க? அந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன சொன்னாலும் சாரி ப்ரொஃபசர். நோ. ஹலோ, கொஞ்சம் இங்க வரீங்களா? சொல்லுங்க சார். நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த கிழவன் எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்திருப்பான். கவலையை விடுங்க. இந்த ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொம்பளை இருக்கிறா, அவளை போய் பாருங்க. அவ ஒரு நல்ல கைடு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. அவ பேரு பிருகா. தேங்க்யூ சார், நாங்க போய் பாக்குறோம். வாங்க போலாம். நீ நினைச்சது நடந்துருச்சு. உன் வயசுக்கெல்லாம் கோவத்தை குறைக்கணும், அதான் நல்லது. இந்த ட்ரிப்ல எந்த தடை வந்தாலும் சரி, நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்புறோம். ஹலோ, Okay, 2 professor. தெரு தள்ளி 8ஆம் நம்பர் வீடு. அவ பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. பேய் ஓட்டுற பொம்பளைன்னு கேளுங்க. வாவ், ஏய் அப்படியே இரு, பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. இந்த அட்ரஸ் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே. பேய் ஓட்டுறாங்களா? இதெல்லாம் கதை. பேயாவது பிசாசாவது. அவ உடலை விட்டு வெளியே வர போறியா இல்லையா?
வந்துடு இல்ல அம்மா பிரியா அம்மாடி எனக்கு என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா நாம ஏன் இவங்க வீட்ல இருக்கோம்? அம்மா சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு போலாமா? இங்க வா வியோலா. ஓ கைய கொஞ்சம் காட்டு. என்னடா இது மேஜிக் மாதிரி இருக்கு? எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியலடா. இந்த காலத்துல இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து உடனே போயிடலாம். என்ன விஷயமா இங்க வந்தீங்க? நான் ஒரு ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர். ஆராய்ச்சி விஷயமா நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு கைடு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, அவர் வரவே இல்லை. அவர் பேரு ப்ரொஃபசர் வாட்கின்ஸ் ஆண்ட்ரோஸ். அவருக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறது சுத்த வேஸ்ட். அவர் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவரை தேடுறது வேஸ்ட்னு எதை வச்சு சொல்றீங்க? அவர் இறந்துட்டாரு. தங்கள் நல்லா தானே இருந்தாரு. வாங்க என் கூட. நீங்க பார்க்க ஆசைப்படுற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம். இவங்களை நம்பி போலாமா? அதான் போறாங்கல்ல, போ. ஏய், இருங்க இருங்க, நானும் வந்துடுறேன். ராங் ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல, சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னவோ அப்படி தோணல. அந்த இடம் 150 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறதா மேப்ல போட்டிருக்கு. நீ சொல்ற மாதிரி கிலோமீட்டர்ஸ் நோட் பண்றதுக்கு இது ஒண்ணும் ஹைவே இல்ல. நாம இப்ப போயிட்டு இருக்கிறது குறுக்கு வழியில இருக்க காட்டுக்குள்ள. இதுக்கு மேல இந்த மேப்பை ஃபாலோ பண்ண முடியாது. எப்படியோ போங்க. தேவையில்லாம நீ என்ன டென்ஷன் ஆகுற? ஏன்டா இப்படி பிரேக் போடுற? மெதுவா தான் ஓட்ட. இதுக்கு மேல ரூட் இல்லையே, என்ன பண்றது? கீழே இறங்கு. இங்க இந்த நடந்துதான் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம எங்க போறோம்னு சொல்ல முடியுமா? ஒரு அற்புதமான இடத்துக்கு. கஞ்சி போட்ட மாதிரி வெறப்பாவே போறா. அவங்க காதுல விழுந்துற போது கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவகிட்ட வந்து மாட்டிக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. சரியா சொன்னடா. Well, நமக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கிடைக்கலன்னு நம்ம பேசாம ஊருக்கு திரும்பி போக வேண்டியதுதான். என்னன்னு பாத்துடலாம் வாங்க. ஓகே, வாங்க.
பாத்து வா. வாவ் ஏய் போடி பாக்குற இடத்துல போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய் கொஞ்சம் இரு, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். மூச்சு வாங்குது. ஹேய், இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கும், வா போலாம். அவ ஒருத்தி இதோ இதோ நடக்க விட்டுட்டே இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்காத. சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு புரியுறது இருக்கட்டும், இந்த இடத்த பத்தி இந்த மேப்ல போடவே இல்லையே. அதிசயமான இடம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். வாய மூடிக்கிட்டு வா. என்ன கேட்ட என்ன பதில் சொல்ல? யாரும் எந்த கேள்வியும் கேட்காம என் பின்னாடி வாங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கேட்க வந்ததே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பேட்ரிக், இந்த மேட்டரை விட தேவையில்லாம எங்க நிக்காதீங்க, வாங்க. வாங்க. இது எழுத்து மாதிரி இல்லையே, ஏதோ கல்வெட்டுல செதுக்குன மாதிரி இருக்கு. ஏய் போயிட்டாங்க. சரி வா பார்க்கலாம். போ போ. ஏய் வா சொல்றேன். என்ன ஏன் நின்னுட்ட? ஒண்ணு கவனிச்சியா? என்னது? பரவாயில்ல சத்தம். இங்க அதுங்க சத்தமே கேட்கல. புது பறவைங்கலாம் வந்திருக்குல்ல, அதனால பழைய பறவைங்க பறந்து போயிருக்கோம். போதும் கடிக்காதவா. சரி ஒரு நிமிஷம். இவ்வளவு கஷ்டமான ட்ரிப்பை நீங்க இதுக்கு முன்னாடி எப்பவாவது அனுபவிச்சிருக்கீங்களா? எதுவும் கஷ்டமா நினைச்சாதான் கஷ்டமா இருக்கும். வா. சாரா என்னாச்சு? எனக்கு அந்த பொம்பளைய பார்த்தாலே பயமா இருக்கு. வைத்தியம் என்னாச்சு உனக்கு? அவனும் ஒரு பொம்பளை, என்ன பேய் ஓட்டுறவ, அது அவ தொழில். நீ ஆயிரம் சொன்னாலும் சரி, நான் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடுவேன். இருங்க வரேன். சாரா கை கொடு. சாரா கை கொடு, கை கொடு சாரா, கை கொடு, கை கொடு. கை கொடு, come on, கை கொடு. டேவிட், கை கொடு. சார், அதை தூக்கி தூக்கிடலாம். ஏதாவது சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தயவு செஞ்சு அசையாத, அசையாத சாரா, அசையாத. அப்படி நில்லு. அவளை நீங்கதான் காப்பாத்தணும். அதேதான், அப்படிதான். பிடிச்சா. வாங்க, சீக்கிரம் வாங்க. டேடி போட்டோ தானே இருக்கேன், கொஞ்சம் சிரிச்சா என்னடா? விழுந்த கொஞ்ச நேரத்துல என் உயிரை என்கிட்ட இல்ல தெரியுமா? பொதக்குழியில விழுந்ததுனால என் ட்ரெஸ்ஸே அழுக்கா போயிடுச்சு. நீ வேற, நீ புதக்குழியில விழுந்ததுக்கு அப்புறம் புதக்குழியே எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? வாயை மூடுறா. அவங்க அங்க என்ன பாக்குறாங்க? இவளோட பார்வையும் இவளோட செய்கையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்ச நேரம் சும்மா இரு பேட்ரிக். வாவ், என்ன இது? எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கு.
ஆசையை நிறைவேற்ற வந்துகிட்டு இருக்கேன். Come on. இந்த குகை வழியாத்தான் அந்த கோயிலுக்கு போகணும். எல்லாம் டார்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அது அவட்ட கூட எங்கிட்டங்க எங்க பேக் சிப் ஓபன் பண்ணி அவட்ட கூட தேங்க்ஸ். இந்தா. பார்த்து வாங்க. டேய் மச்சான், குணால வர கொகை மாதிரியே இல்ல? ஏய் சும்மா வாடா. மணி அன்போட காதலன். எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வாங்க. சும்மா வாடி. வாவ். எவ்வளவு அழகா இருக்குல்ல? என்னடா இதுங்க, 2 மலைக்கு நடுவுல வெளிச்சம் வருது. இத போய் பெரிய விஷயமா பாத்துக்கிட்டு இருக்குங்க. வாவ். இது மாதிரி இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வாவ், இந்த லொகேஷன் எவ்வளவு அழகா இருக்குல்ல? இப்படிப்பட்ட இடத்தை சினிமாவில் கூட பார்க்க முடியாது. The location is wonderful. எஸ், இந்த மாதிரியான இடத்துல தான் தங்கத்தை எல்லாம் புதைச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமா இங்க புதையல் இருக்கும். இதுதான் ப்ரொஃபசர் நான் சொன்ன காடஸ் லிக்விடோட கோவில். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த கோவிலை பார்த்தவங்களும் கிடையாது, இனி பார்க்க போறதும் கிடையாது. நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு கோயிலை தான் இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தோம். யாரும் பார்க்காத கோயிலை பார்க்கறது சாதாரண விஷயமா என்ன? இதுக்கே அசந்துட்டா உள்ள வந்து பாருங்க, இன்னும் எவ்வளவோ இருக்கு. நாம வந்திருக்கிற இந்த இடத்த பத்தியும் இந்த கோயிலை பத்தியும் தெரியாத சில விஷயங்கள் இந்த புக்ல போட்டிருக்கு. படிச்சு காட்டுறேன், கேக்குறீங்களா? உலகையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர டாடா மக்கி என்பவன் ஆசைப்பட்டான். அவனது எண்ணத்தை செயல்படுத்த கன்னி பெண்களையும் அந்த நாட்டு இளவரசியையும் பலி கொடுத்திட முடிவு செய்தான். அதன்படி அவர்களை அழைத்தும் வந்தான். அந்த எண்ணத்தை தவிடுபொடியாக்கிட அந்த நாட்டு மகாராஜா அந்த பலியினை தடுத்து இளவரசியை அவனிடமிருந்து காப்பாற்றினார். நடந்த போரில் டட்டாமாக்கியும் சூனியக்காரியும் இறந்தார்களா என்பது இன்று வரை தெரியவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த இளவரசிய பலி கொடுக்கறதுக்காக அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நோ. சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும். கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ற நேரத்துல அவங்களுடைய சக்தி அவங்களுக்கு நிச்சயமா திரும்ப கிடைக்கும். நிறைவேறாத அவங்க ஆசைகள்லாம் நிறைவேறும். அமாவாசையில இருந்து சரியா 21வது நாள் இதெல்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியா சொன்னீங்க. எனக்கு கூட அப்படிதான் சார் தோணுது. என்னோட கால்குலேஷன் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் 2 நாள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்குதான் அந்த 19th டே. உங்க கதையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களுக்கு வேற கதையே கிடைக்கலையா? பியூலா, சார், நீமா பயந்துட்ட. ஏய் இங்க வா. நம்மள சயின்டிஸ்ட், மறந்துடாத. இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்காக பேசுறது. புராணத்துல இந்த மாதிரி நிறைய கதைங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. நீதான் அவளுக்கு தைரியம் சொல்லணும். ஓகே, சொல்றேன். குட். நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. நிஜமாவா? ஆமாமா. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் எனக்கு தேவையே இல்ல. ரோஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். டேய், ஒழுங்கா இங்க வந்துரு. எங்க இருக்க? நல்ல மூட்ல இருந்த
ஓடி போயிட்டாரு. எங்க இருக்கா சொல்லு. கண்டுபிடி. இருட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டு கண்டுபிடினா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? எங்க இருக்க சொல்லு. நீ எங்க இருக்கன்னு ஒரு க்ளூ மட்டும் கொடு, நான் கண்டுபிடிச்சிடுறேன். உன்னை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. நீ வந்தாவா வரலனா போ, நான் கிளம்புறேன். நிக், 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 நீ எங்க இருக்க? ரோஸ் எங்க இருக்க சொல்லு ரோஸ். போடா பொறுக்கி. ஏன் பயமுறுத்துன? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் போனேன். என்கிட்ட பேசாத. என் மூஞ்சிலேயே முழிக்காத. நான் தான் விளையாடணும்னு சொன்னேன்ல, அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற. இப்ப லைட் அணைக்கல அவனை கொலைய விட சொல்லிட்டேன். என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? குட் நைட். எனக்கு குட் நைட் தான், உனக்கு தான் வேலைக்கு ஆகாத நைட்டுன்னு நினைக்கிறேன். ஹாப்பியலா, நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். காஃபி சாப்பிடலாம். காஃபி எடுத்து கொடு. கொடு. காஃபி நான் போட்டதுதான். சுமாரா தான் இருக்கும். இதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பலாமா இல்ல இப்பவே கிளம்பலாமா? இப்பவே கிளம்ப வேண்டியதுதான். இப்பவே பேக் எல்லாம் எடுத்துக்கணுமா ப்ரொஃபசர்? அதெல்லாம் வேண்டாம், தேவையானது மட்டும் பேக் பண்ணுங்க. எப்படியும் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்க தானே வர போறோம். டார்ச் எடுத்துக்கிட்டியா இல்லையா? ஆடு கல்யாணத்துக்கு மோளம் அடிக்காத. வாவ். ரொம்ப ஏய், எங்க ஒரு snap எடு. அப்படியே இரு. உனக்கு போய் சொல்றேன் பாரு. சாரி. என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோபம்? சரி சரி கோச்சிக்கல நம்ம விடு. பொறுப்பில்லாமா? ஏய் ஜோ, இதை கொஞ்சம் குடிச்சு பாரு. நோ தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம். புறப்படலாமா? நாங்க ரெடி. ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? நம்மள கூட்டிட்டு போக யார் வந்தாலும் அவங்க காணாம போயிடுறாங்க. அவன் எங்க போய் தொலைஞ்சாலோ? ஒருவேளை அவளும் வாயை பொழுதுட்டாலோ? அந்த கேள்வி வாயை பொழந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. கேவலமா இருக்கும்.
குட் மார்னிங் மேடம். நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். நான் சொல்றது கேக்குதா மேடம்? காது டமரமா இருக்குமோ? அது இருக்குதோ இல்லையோ அதுவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஸ்கிரீனை ஓபன் பண்ணுங்க சார். ஆ. அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். உள்ள இல்ல. நம்மளை விட்டு எங்க போயிருப்பா? சப்போஸ் தூங்க எழுந்து கோவிலுக்கு போயிருப்பாளோ? தனியாவா? இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நாம எங்க இருக்கோம்னு அவளே கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அவன் சொல்ற மாதிரி அவ கோயிலுக்கு தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். ஜாகிரதா, பார்த்து வாங்க. ப்ரொஃபசர் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இதுக்குள்ள போய் தான் ஆகணுங்கிறீங்களா? உனக்கு என்ன பைத்தியம் கைத்தியம் பிடிச்சிருக்கா? உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்க வேண்டாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போலான்னு சொல்ற? பேசாம வா. ஏண்டா ராத்திரி தூங்கும்போது லைட் அடிச்சு மேப்பை பார்த்துட்டு இருந்தல, இங்க வந்து இப்படி சொல்ற? வாடா. கண்டுபிடிச்சிட்டேன். இதான் வழி நினைக்கிறேன். வழி தெரிஞ்சிச்சு, வாங்க உள்ள போலாம். அதெல்லாம் ஒரே கல்லுல செஞ்ச மாதிரி இருக்குல்ல? அதோ அதெல்லாம். ஆமாடா. ஹேய், அங்க பாரு, அந்த சிம்மாசனத்தை பாரு. அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம். மனுஷங்க கால்படாத இடத்துக்கு வர்றதுன்னா சும்மாவா? அட்லீஸ்ட் 1000 years இருக்கும். இது கனவா இல்ல நினைவா? எனக்கு என்னமோ இது 1000 வருஷத்துக்கு மேலேயே தான் இருக்கும்னு தோணுது. ஒருவேளை இங்கெல்லாம் ராஜாக்களா இருந்திருப்பாங்களோ? பார்த்த இடம் மாதிரி இருக்கா? என்ன சொல்லுங்க? என்னங்க, அந்த சிலைக்கு கண்ணே கிடையாதா? அது இல்லாம இருக்கிறது நீங்க செஞ்ச புண்ணியம். என்ன சொன்னீங்க? அதோட வெளிச்சத்தை நேருக்கு நேரா ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. அதையும் மீறி பார்த்தவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. வந்த வேலையை மட்டும் செய்யணும். தேவையில்லாம கேள்விகள் கேட்டா வேண்டாத விளைவுகள் ஏற்படும். இதோட கொடூரத்தை நல்லா தெரிஞ்சவனா? தெரியல, இது லென்ஸ் வழியா தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சிலைய பாரு, எவ்வளவு அகோரமா இருக்குல்ல? இவ்வளவு பிரமாதமான இடத்த நம்ம தான் முதல்ல பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்குல்ல சார்? டெஃபினட்டா இருக்காத பின்ன. இத வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அலையாதடா. இந்த ஆராய்ச்சியை மட்டும் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னா இந்த உலகமே நம்மளதான் திரும்பி பார்க்க போகுது. உன்னை பாராட்டுற எவனோ ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டான். ஒழுங்கா பணம் சம்பாதிக்கிற வழிய பாப்பியா? அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டீங்களா? முதல்ல வந்த வேலையை பாருங்க. மெரிசா, சாரா, இது உருவாகி 2000 வருஷம் இருக்கும். இதுல அப்படிதான் போட்டிருக்கு. கல்லால செய்யப்பட்ட இந்த சிம்மாசனத்துக்கு அடியில நிச்சயம் ஒரு சுரங்க பாதை இருக்கணும். அதுக்குள்ள புதையில் இருந்தே ஆகணும். சும்மா வாய்க்கு வந்தபடி வளராத பேட்ரிக். ஏய், இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைங்க தான், நிஜம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க. அந்த பையனோட குரங்கு புத்தி உனக்கு வந்துச்சா என்ன? டூரிசம் வளரணுங்கிறதுக்காக இங்க அது இருக்கு இது இருக்குன்னு இவங்களா ஏற்படுத்துற ரூமர்ஸ் இது, அவ்வளவுதான். மெரிசா, 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 மெரிசா.
சாரா எத்தனை தடவை காரியத்துக்குனாலும் உனக்கு புத்தியே வராதடா. பிகாஸ் உன் எச்சி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நியாயமா நீ என்ன திட்டக்கூடாது. இந்த எலும்பு கொண்டுக்காரன் தான் உன்னை பயமுறுத்தினா. அதிர்ச்சியில என் ஹார்ட் நின்னு இருக்கணும். அப்ப உனக்கு தெரியும். பயந்துட்டியா என்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையும் பயமுறுத்தாத. ப்ரொஃபசர் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இதுல எழுதியிருக்கிறத பாருங்களேன். கிரகங்கள் மொத்தமும் ஒரே நேர்கோட்டுல வரும்போது பலி கொடுத்தா நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் போட்டிருக்கு. வெரி குட் மேட்ரு. சரி, புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. இங்க எழுதியிருக்கிற விஷயமும் புக்ல போட்டிருக்கிற விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. புதையல மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உனக்கு கண்டிப்பா இதுல பாதி ஷேர் உண்டு. எவ்வளவு கிடைச்சாலும் அவ்வளோத்தையும் நீயே வச்சுக்க. எனக்கு எதுவும் வேண்டாம். நீ கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்க போற. கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் வா, கால்ல அடிக்கிறேன். இங்க இங்க ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ஆசைப்பட்ட மட்டும் இந்த கோவிலுக்குள்ள புதையல் புதைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீ அதை நம்புவியா? நம்பிட்டாலும் ரொம்ப விரக்தியா பேசுற. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அதிர்ஷ்ட கதவு திறக்கிறது கூட தெரியாத குருடனா இருக்கியே. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த புதையல் இருக்கிற இடத்த எனக்கு காட்டுவீங்களா? நிச்சயமா. சரி வாங்க, இப்பவே போலாம். எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? இந்த செவுத்துல இருக்கிற சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமா இருக்குல்ல. இந்த நேரத்துல இதெல்லாம் உன்னோட பார்வைக்கு சிலையாத்தான் தெரியும். நேரம் ஆக ஆக நீயே தெரிஞ்சுக்குவ. ஏ கூட வா. என்ன ஏதாவது தெரிஞ்சதா? எனக்கு எதுவும் தெரியல. இப்படி பார்த்தா எப்படி தெரியும்? இந்த பிரஷ் பிடி. இத பாத்தீங்களா ப்ரொஃபசர்? இது கத்தி மாதிரி இல்ல, அந்த படிக்கட்டு கிட்ட கிடைச்சது. எஸ், இந்த கத்தில ரத்தம் உறைஞ்சிருக்கு பாத்தியா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இது அந்த காலத்துல பலி கொடுக்கிற இடம்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன? கோவிலோட பாதாள அறையில இருக்கும். புதையல் எடுக்க வந்த விஷயத்தையே மறந்துட்டியா? வா போலாம். ஆஹா, என் வாழ்க்கையிலேயே விளக்கு தேய்ச்ச மாதிரி இருக்கு. புதையல் இருக்கிற இடத்த பூதம் காக்குன்னு சொல்லுவாங்களே. இவர் தான் பூத தலைவரா? தலை மட்டும் இருக்க ஆளை காணும். சார், என்ன க்ளோஸ் அப் யூஸ் பண்றீங்களோ? நீ தேடி வந்தீங்க, அந்த புதையல் அதுக்குள்ளதான் இருக்கு. எஸ். எங்கேயா புதையல் இருக்கு? இங்க புதையல் எதையும் காணுமே. அந்த கல்லை நகர்த்திட்டு பாரு, கிடைக்கும். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து நகர்த்துவோம். வா. இத நீ மட்டும் தான் நகர்த்தணும். ஓகே ஓகே, நீ தள்ளி நில்லு, நான் ஒருத்தனே நகர்த்துறேன். தங்கம் இருக்குல்ல, தங்க வெட்ட பொம்மை தான் இருக்கு. எவனோ ஒருத்தவனை நல்லா ஏமாத்திருக்கான். என்னை எவனாலையும் ஏமாத்த முடியாது. அந்த புதையல் நிச்சயமா இங்கதான் இருக்கு. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். என்ன முட்டாள்னு நினைச்சியா? என் சர்வீஸ் எவ்வளவு தெரியுமா? அதுல இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருப்ப தெரியுமா? எவன் ஒருத்தன் புதையல வச்சாலும் அத கால் பக்கத்துலதான் வைப்பான். நீ தெரிஞ்சுக்கிட்டது வேற, இங்க தெரிஞ்சுக்க போறது வேற. இன்னொரு தடவை அதை பார். நல்லா கிட்ட போய் அந்த முகத்தை பாரு. வித்தியாசமா ஏதாவது தெரியுதா? கண்ணே இல்ல, கண்ணு ரெண்டு நொல்லையா இருக்கு.
அவன் உயிரோட இருக்கும் போதே அவன் கண்ணை தோண்டி எடுத்தாச்சு. இதுல எழுதி இருக்கிறத படிச்சு பாரு. உனக்கு அதுல ஏதாவது புரியுதா? இந்த கல்லறையில இருக்கிறவனோட பேரு காட்லிக். அவன் இந்த கோவிலோட தலைமை பூசாரியா இருந்தான். 2000 வருஷங்களுக்கு முன்னால அவனோட உடலை இந்த கல்லறைக்குள்ள பதப்படுத்தி வச்சாங்க. இதுக்குள்ள புதையல் இருக்கிற மாதிரி எதுவும் போடலையே. எனக்கு என்னவோ அத அந்த உடலுக்குள்ளதான் வச்சிருக்காங்களோன்னு தோணுது. ஒரே இடத்துல உட்காந்துருக்காத ஏந்திரம் இருக்கு. என்னால முடியல. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாமான்னு ப்ரொஃபசர் கேட்டியா? என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என்ன சொல்ற? அவன் மறுபடியும் உயிரோடு வரப்போறான். என்ன வளர நீ? யார் வரப்போறான் சொல்லு. வந்துட்டா வாசையை நிறைவேற்றிப்பான். அவனை வர விடாதீங்க. அது போயிடுச்சு. என்னது? எது இங்க இருந்து போச்சுன்னு சொல்றேன்? அந்த சத்தம் நின்னு போயிடுச்சு. உறங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவிற்கு கட்டளை இடுகிறேன். உயிர் தெழுந்து வா. நிக்கங்க. அவன் இங்கதான் இருக்கான். அடித்தளத்துல ஆராய்ச்சி பண்றதுக்காக பிரிக்காவோட போயிருக்கான். உடனே நாம பார்க்கணும். வேண்டாம், நீ தனியா போகாத. வேணாம், சொன்னா கேளு. அவன் இப்ப வந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு என்னவோ. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. போய் ரெஸ்ட் எடு. இதுக்கு தான் அப்பவே போயிடலான்னு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ உடனே கேம்புக்கு போ. நல்ல ரெஸ்ட் எடு. காலையில எல்லாம் சரியாயிடும். இவளை தனியா இங்க இருந்து அனுப்ப வேண்டாம். நான் அவளை கூட்டிட்டு போறேன் சார். இது பாரு, இந்த கோயில் காட்டுக்குள்ள இருக்கு. இங்க ஏதோ சத்தத்தை கேட்டுதான் நீ பயந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ போய் நல்ல ரெஸ்ட் எடு. காலையில எல்லாம் சரியாயிடும். ஓகே? நீங்களும் ஆராய்ச்சி முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரியா? அழாத வியலா, எல்லாம் சரியாயிடும். அழாத ப்ளீஸ். அழாதன்னு சொல்றேன்ல, அழாத. என்னாச்சு அவளுக்கு திடீர்னு? தெரியலையே, என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றா? ஏதோ சத்தத்தை கேட்டுதான் பயந்துருப்பா. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.
வந்ததுல இருந்தே வியோலாவோட ஆக்டிவிட்டிஸ கவனிச்சிங்களா? அவ எதையோ பார்த்து பயந்து போனவ மாதிரியே இருந்தா. அதை விட நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ப்ரொஃபசர், நாங்க 3 பேரும் அடித்தளத்துல இருக்க சுரங்கப்பாதையை குறிப்பெடுக்க போலான்னு இருக்கோம். போகட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. வா போலாம். ஆனா எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வந்துட்டோம். ஓகே ஓகே. பேட்ரிக், சார், ஜாகிரதை. நான் பாத்துக்கிறேன் சார். உலகத்துக்கு தெரியாத ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கோயில்ல பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். ஏதோ கெட்ட ஸ்மெல் வருதுல்ல? ஆமா. என்னால தாங்க முடியல. மவனே, ஏதாவது விஷ பூச்சிக்கிச்சு மட்டும் என்ன கடிக்கட்டுமே. அவ்வளவுதான், உன்னை உண்டை இல்லைன்னு ஆக்கிடுவேன். இது நல்லா இருக்கே. நானா உன்னை வர சொன்னேன்? நீங்க தானே விருப்பப்பட்டு வந்த. ஏதோ பறந்து பட மாதிரி இருந்ததுல, எனக்கு பயமா இருக்கு. திரும்பி போயிடலாம். முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டான் இந்த பேட்ரிக். சாதனை படைக்கணும்னா சோதனையை சந்திச்சுதான் ஆகணும். என் கண்ணாடி, என் கண்ணாடி எங்க? எனக்கு கண்ணு தெரியலையே. யாராவது என் கண்ணாடியை எடுத்துட்டாங்களே. யாரது யாரது யாரது? மனிஷா, அப்படி கத்தாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. மனிஷா, எங்க இருக்கீங்க? சாகாவரம் பெற்றவன் உயிர் தெழுவான். அவன் கல்லறையை திறப்பவன் எவனோ அவன்தான் முதல் பலி. அதுதான் அழிவின் ஆரம்பம். அதன் முடிவு பயங்கரமானதாக இருக்கும். அழிவின் ஆரம்பம்னா கன்ஃபியூஷனா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஆராய்ச்சி எல்லாம் பலமா இருக்கு போல இருக்கு. திடீர்னு உங்க வாய்ஸை கேட்ட உடனே நான் பயந்தே போயிட்டேன். இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மையா? எது உண்மை பொய்ன்னு யாருக்கு தெரியும்? சில நேரம் உண்மை பொய்யாகலாம், சில நேரம் பொய் உண்மையாகலாம். கண்ணால பாக்குற வரைக்கும் எதுவும் உண்மை இல்லை. அது சரி, நிக்கேங்க. அவன் எங்க நீ என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இங்கதான் இருப்பான், தேடி பாரு. அது சரி, எங்க வியோலா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கேம்ப் அனுப்பி வச்சிருக்கேன். ஏன் கேட்டீங்க? என்னாச்சு உனக்கு? என்னன்னு சொல்ல. நாங்க
போயிட்டு இருக்கும்போது எங்க தலையில ஏதோ ஒண்ணு வந்து விழுந்தது. அதனால பயந்து போய் ஓடி வந்துட்டோம். பேட்ரிக் இல்லையா? தெரியல. இதான் விழுந்ததான்னு தெரியல. பேட்ரிக் தலையில விழுந்தது, நாங்க ஓடி வந்துட்டோம். இந்த எலும்பு கூட பார்த்துட்டு தான் இவங்க இந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையாவே இருங்க. இது அவன் கண்ணாடி தான். அப்படின்னா பேட்ரிக் எங்க போனா? அவனுக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணு கூட தெரியாது சார். எனக்கு என்னவோ அவன் கேம்புக்கு தான் திரும்ப போயிருப்பான்னு தோணுது. பேட்ரிக்! 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 எல்லாரும் என் பின்னாடி வாங்க. பேட்ரிக் எங்க இருக்க? Oh, shit! Shit! இதுக்கு மேல வழி இல்லை. அவன் வேற எங்க போயிருப்பான்? அவன் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல. மிக் பண்ணி மிக்க கூட தான் போயிருக்கணும். எல்லாரும் கேம்புக்கு போலாம். வாங்க வாங்க. நீ எங்க இருந்த? நாங்க ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? பேட்ரிக், அவனுக்கு இப்படி நடக்கணும். என்ன சார், என்ன சொன்னா? எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்களா? அவன் இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. ப்ரொஃபசர் நிக்க வேற இன்னும் காணோம். Okay. சாரா, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. அவனுக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆயிருக்காது பாரு. கவலைப்படாதீங்க, அவன் நிச்சயம் வந்து. நம்ம உடனே ஊருக்கு போடலாம். இந்த இடம் பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன இது சரியா பேசாம பண்ணல. சத்தம் போடாது. ஏன் இப்படி அனாவசியமா டென்ஷன் ஆகுற? சரி, இப்ப எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? பேட்ரிக்கால நம்ம கூட வர முடியாது. அவனை பிரிட்ஜோ பாத்துக்குவா. நம்ம போலாம். அந்த பொம்பளை நம்பலாமா ப்ரொஃபசர்? நம்பித்தான் ஆகணும். அந்த பொண்ணு உடம்புல இருந்து பேய விரட்டினது ஞாபகம் இல்லையா? வியோலா கையை குணப்படுத்தினது ஞாபகம் இல்லையா? நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால மறுபடியும் அந்த கோயிலுக்கு வர முடியாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போக சொல்றியா? நீங்க எல்லாருமே பயந்து போயிருக்கீங்கன்றதை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நாளை காலையில மறுபடியும் அந்த கோயிலுக்கு போய் நம்ம போட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா எந்த எவிடன்ஸும் இல்லாம நம்ம யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நான் வெறும் கையோட இங்க இருந்து போக மாட்டேன். சார் சொல்ற மாதிரி அந்த கோயில போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க போனாலும் எல்லாருமே ஒன்னா போகணும். அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, சொல்றது உங்க கேளு. டென்ஷன் எல்லாம் மூட்டை கட்டிட்டு எல்லாரும் நிம்மதியா போய் படுத்துங்க. ஓகே, நாளை காலையில எல்லாரும் புறப்படலாம். ஓகே, குட் குட் நைட். வா வா ஜோ. எப்படி இருக்கு வியோலா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பேட்ரிக் சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சரி, தூங்க, நாளை காலைல பார்க்கலாம். ஓகே, குட் நைட். பேட்ரிக் எவ்வளவு ஆர்வமா இருப்பான் தெரியுமா? அவனுக்கு இந்த மாதிரி நடக்கணும். எனக்கு மனசே ஆறல. சார், நான் இன்னும் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன். தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி அவன் உயிருக்கு ஒன்று ஆபத்துலயே. அது வரைக்கும் சந்தோஷம். தொந்தரவு பண்ணாத. அவன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும். இன்னும் எந்திரிக்கல? நிம்மதியா தூங்குறான். அவனை விட்டுரு. ஆராய்ச்சியை முடிச்சிட்டு அப்புறம் வந்து அவனை எழுப்பிக்கலாம்.
எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். நான் போய் பார்க்கறேன். நில்லு. நில்லு. தனியா எங்க போற? நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். ஒண்ணு செய்யலாம். இந்த கோயில எல்லா இடமும் பிரிகாக்கு தெரியும். அவங்களோட போனா நம்ம நிக்க கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கடைசியா நிக்க பார்த்த இடத்துக்கு ஹெக்டர் கூட்டிட்டு போக முடியுமா? ம். இரு, நாங்களும் உன்னோட வரோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வாக்கி டாக்கிஸ் கையில இல்லாம எங்கே போகாதீங்க. ஒருவேளை வழி தவறிட்டீங்கன்னா இதுல காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், என் வாக்கிட்டேக்கு ஒர்க் ஓகே, பண்ணு. என் வாக்கி டாக்கி ஒர்க் பண்ணுது. ஓகே, சேனல் பி. குட், கிளம்புங்க. அவளை மிஸ் பண்ணிட போறோம். சீக்கிரம் போலாம் வா. இதெல்லாம் நிஜமான மனுஷங்க எலும்பு கூட மாதிரியே இருக்குல்ல? யாரும் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஒண்ணும் இல்ல. ஏய், அவ போயிட்டா. ஏய், சீக்கிரம் போ. Shit. இங்க இத்தனை வழி இருக்கு. எந்த வழியில போயிருப்பா? எந்த பக்கம் போனேன்னு தெரியலையே. அங்க நின்னு அதான் தப்பா போயிடுச்சு. 3 பேர் 3 வழியில போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம கிட்ட தான் வாக்கி டாக் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதை பயப்படணும்? நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கமா போறேன். நான் இந்த பக்கம் போறேன். பகவானே எங்களை காப்பாத்துப்பா. நான் மெரிசா பேசுறேன். திடீர்னு இந்த குகையில இருந்து ஏதோ நாட்டம் வருது. இருந்தாலும் அவளை நான் தேடிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஓவோ. ரோஸ் பேசுற மெரிசா. நானும் அவளை தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். அவளை பார்த்து அவளுக்கு தகவல் சொல்றேன். ஓவோ. ஹெக்டர் பேசுறேன். அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். இப்பவே நான் அங்க வந்துடுறேன். ஓவோ. இங்கு புதையுண்டு கிடக்கும் அனைத்து உயிரினங்களும் உயிருடன் தான் இருக்கிறது. இவை அனைத்தும் அவன் என்று உயிர் தெழுகிறானோ அந்த நிமிடமே உயிர் தெழும். ரோஸ், ஹெக்டர் அவனை கண்டுபிடிச்சிட்டானா? ஓவோ. அப்படியா? சரி, நான் வரேன். ஓவோ. ரோஸ், மெரிசா, அங்கேயே இருங்க. நான் சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க வந்துடாதீங்க. என்ன செஞ்சிட்டு இருக்க? ஹெக்டர்! ஹெக்டர்! என்னோட பேசு. என்னாச்சுங்க? ரோஸ் பேசுறேன். நான் உங்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ அங்கே இரு, நான் வரேன். என்னாச்சு? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? நான் மெரிசா பேசுறேன். இந்த இருட்டு குகைக்குள்ள திடீர்னு வெளிச்சமா இருக்கு. இங்க எப்படி வெளிச்சம் வரும்? மெரிசா, நீ அந்த வெளிச்சத்துக்குள்ள போகாத. போகாத மெரிசா. மெரிசா, பேசு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு?
பர்மிஷன் கேக்குறேல்ல சொல்லு. அவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்கல்ல, அதனால சிக்னல் ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ அனாவசியமா டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். மெலிசா, ரோஸ், பேசுங்க. நான் ப்ரொஃபசர் பேசுறேன், பேசுங்க. சொல்லுங்க ப்ரொஃபசர். ரோஸ் தான் பேசுறேன். ஓவர். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. வந்தத உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓவர். ஓகே, உனக்கு அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? ஓவர். இல்ல, ஹெக்டர் தான் காண்டாக்ட் பண்ண முடியல. நீங்க முடிஞ்சா அவரை காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது தேவைன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓவர். ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஓவர். ரோஸ் பேசுறேன். நீங்க எல்லா இடத்துலயும் தேடிட்ட மெரிசாவை காணோம். சப்போஸ் அவ அங்க கூட வந்திருக்கலாம். அவ அங்க வந்துட்டானா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் அவ இங்க வரல. வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றேன். ஓவர் அண்ட் அவுட். வேண்டாம், அவங்களை திரும்பி வந்துட சொல்லுங்க. ஏன் இப்படி அவசரமா பேசுறேன்? ப்ளீஸ் காம் டவுன். ரோஸ் பேசுறேன். ஹெக்டர், மெரிசா, எங்க இருக்கீங்க? ஹெக்டர், மெரிசா, ஏதாவது பேசுங்க. மெரிசா, ஹெக்டர், நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? பேசுங்க. வாங்க போயிடலாம். இனிமே இங்க இருக்க வேண்டாம். நீ சொல்றதா சரி. கிளம்புங்க. இருக்க வேணாம். கிளம்புங்க, கிளம்புங்க. வா போலாம். வா வா. Come on. வேற வழியே இல்லை. நாம எல்லாரும் சாக தான் போறோம். சரா, சரா சொல்றது கேளு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ அனாவசியமா கத்தாத. இங்க இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அதோ அங்க ஒரு வழி இருக்கு. இந்த வழியா வெளியே போக முடியும்னு எனக்கு தோணுது. இப்ப இருக்கிறது ஒரே வழிதான். அந்த வழியை தான் தப்பிச்சாகணும். கமான், வா. ஏலா, கமான். உள்ள ரொம்ப இருட்டா இருக்கும். எதுக்கு இந்த தீப்பந்தத்தை கையில வச்சுக்க. பாபியோலா,
வேண்டாம். நம்ம ஏதாவது ஒரு பக்கம் போய் தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த வழி வச்சா வேற வழி கிடையாது. வா, come on. அந்த வெளிஸ்பிரிட்ட போகாத. இனிமே இருக்க வேணாம். வா போயிடலாம். வா சரா, ஓடாத. வா பியலா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. வா, come on. Shit. வர வேண்டும் இளவரசியே, வர வேண்டும். உங்கள் வரவுக்காக 2000 வருடங்கள் காத்திருக்கிறேன். ஏன் இப்படி செய்யற? இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். இந்த நரபலிக்கு முதல் காணிக்கவும் உயிர் தாண்டி. இளவரசியை பலி கொடுத்து மகா சக்தியை அடைந்த பிறகு உன்னை அழிக்கிறேன். எனக்கு ஒன்றாகல.
உனதருளால் இந்த அண்டத்தையே ஆள வேண்டும். எவ்வளவு பெரிய கல்ல போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. God damn it! ஒருவேளை இதான் இதை திறக்கிற வழியோ? வரண்டா மொட்டை, வந்து உனக்கு சாவுமு நடிக்கிறேன். அதிமகாசக்தி அடைய 2000 வருஷமா காத்துட்டு இருக்கோம். அதை தடுக்க பாக்குறியா? உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன் ஆசை நிறைவேறாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நிறைவேற விட மாட்டேன். விடுங்க விடுங்க விடுங்க.
தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இதோட இருக்கவே கூடாது. வருவேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பலி கொடுக்காமல் விட மாட்டேன். அதை வச்சுட்டு பார்க்காத பார்க்காத. வா. விதியை யாராலும் வெல்ல இயலாது. மறு ஜென்மம் வரை என்னை காத்திருக்க வைக்காதே. வந்துடு. வா. நல்ல விளக்க கஷ்டம். இது நமக்கு கிடைச்ச பரிசு. உனக்குள்ள அவன் வந்துட்டான்.